அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பாத்தீங்களா திருவாசகம், உங்க பொண்ணு தப்பையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கா பாருங்க. உங்க பொண்ணு இப்படி ஓடி போயிருந்தா நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அங்கிள் என்ன பேசுறீங்க? ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? உன்னை பெத்ததுக்கு சபையில எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டோமா? அப்பா, நான் அந்த வேலையை பண்ணலனா சோனாலி செத்துருப்பாளா? அவ செத்துருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். இப்படி ஒரு அசிங்கம் எங்களுக்கு நடந்திருக்காது. என்ன பேசுறீங்க? உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? இங்க நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு உங்க பையன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா உயிர் போனா திரும்ப வருமா? வராதுல்ல. என்ன இவகிட்ட போய் நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், மரியாதையா பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கேங்கிற உண்மையை சொல்லிரு. இல்ல இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். சொல்ல முடியாதுடா. சோனாலி எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. என்ன மிரட்டறியா? கொல்லு பாப்போம், கொல்லு. சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன பண்ணுவன்னு ஒரு ஆம்பளை கிட்ட சவால் விடுறா, நீங்களும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபாஷ் கொலை வெறியில இருக்கேன். சுபாஷ் பேசுறது பேசட்டும். இதுக்கப்புறம் மொத்தத்துக்கும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல லாடம் கட்டுறேன். பாருங்க அங்கிள், நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. சோனாலி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கா தானே? ஆனா நீங்க எதையுமே காதுல வாங்கிக்காம அவளை மிரட்டி இருக்கீங்க. எல்லாத்தையும் மீறி அவ விருப்பப்படி கல்யாணம் பண்ணா அந்த பையனையும் சும்மா விட மாட்டேன்னு நீங்க மிரட்டி இருக்கீங்க. உங்க மிரட்டலுக்கு பயந்துதான் அவ இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா. இருந்தாலும் அந்த பையனை மறக்க முடியாம கடைசியில பாய்சன் குடிக்க பார்த்தா. நான் மட்டும் பார்க்கலனா சோனாலி இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. உங்க பொண்ணு உயிரை காப்பாத்ததான் நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 1000 சொன்னாலும் நீ செஞ்சது தப்புதான். அவ பாய்சன் குடிக்க போறத பார்த்ததும் எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அங்கிள்? அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பீங்க. அவளும் வேற வழி இல்லாம தாலி கட்டிக்க சம்மதிச்சிருப்பா. அதுக்கப்புறம் பாய்சனை குடிச்சிட்டு செத்துருப்பா. இதுதானே நடந்திருக்கும். நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீ செஞ்சதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காத. நான் எதையுமே நியாயப்படுத்த பார்க்கல அங்கிள். பெத்த அப்பாவா உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். மனசுக்கு பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழற வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதுன்னு அந்த வாழ்க்கையை வாழறவங்களுக்கு தான் தெரியும். நான் சோனாலிக்கு மட்டும் நல்லது செய்யல, தோ இந்த கல்யாண மாப்பிளைக்கும் சேர்த்து தான் நல்லது செஞ்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்ப என்ன நீங்க தப்பா தான் நினைப்பீங்க. ஆனா நான் செஞ்சதுதான் சரின்னு காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். எங்களுக்கு ஒண்ணும் புரிய வேண்டாம். எங்க பொண்ணை எப்ப யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ யார் கூட அவளை அனுப்பி வச்சிருக்க? மரியாதை எங்க பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. ஆமா, சோனாலி இப்ப எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்ல உனக்கு உள்ள போட்டுருவோம். ஏய் விக்ரம், இவள அரெஸ்ட் பண்றா. எங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். அவ ஏன் பொண்ணு, அவ எங்க இருக்கான்னு சொல்லல. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லுவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. உங்க பொண்ணுனா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்களா? அவ மைனர் இல்ல, இப்போ மேஜர். 23 வயசாகுது. அவ யார வேணாலும் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணலாம். அவ வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா. இத கேட்க போலீஸ் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஹலோ, ஏய் சுபாஷ், என்ன 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 பேசுற? என்ன நானும் பாத்துட்டு என்னமோ பேசிக்கிட்டே போறேன். என்ன சார் என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு நீ, பொண்ணு அனுப்பி வச்சது இல்லாம எவ்வளவு தைரியம் தான் சட்டம் பேசுவ? ஏய், இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லல, நடக்கிறது வேற. சொல்லுங்க சார். ஒரு பொண்ணுனா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஒரு பொண்ணு மட்டும் வைராகியமா இருந்தா அவ சுண்டு விரல கூட உங்களால அசைக்க முடியாது. நான் தான் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சேன். அவங்க எங்க போறாங்கங்கறதும் எனக்கு தெரியும். ஆனா சொல்ல மாட்டேன். உங்க பணத்தாலேயோ போலீஸ் பவராலேயோ ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணா? அந்த வார்த்தை சொன்னதுக்காகவே நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். இல்லனா சோஷியல் மீடியா இருக்குல்ல, சோஷியல் மீடியா வீடியோ எடுங்க. நீங்களே வீடியோ எடுங்க. அண்ணா எடுங்க, நீங்களே எடுங்க. சோஷியல் மீடியால எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துவேன். மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. டேய் விக்ரம், என்னடா பாத்துட்டு நிக்கிற? வந்து இவ்வளவு நாள் அரைஞ்சு உள்ளதுக்கு போடுறான். அவர் தைரியமான ஆளா இருந்தா வந்து கை வைக்க சொல்லுங்க பாப்போம்.
சுபாஷ் இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சார் என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையே. இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சார் நான் போய் எப்படி சார் இவங்க என்ன நீ போய் பெரியவனா நீ? இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன் உங்களை. மன்னிச்சிருங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேரு? இனியா. இனியா. இனியா, ஸ்வீட் நேம். யூ நோ இனியா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. வெரி வெல் டன். பெண்கள்னா உங்கள மாதிரி தான், யாருக்குமே பயப்படாம நல்லா போல்டா இருக்கணும். டேய் என்னடா இப்படி பேசுற? போடா முட்டாள். ஓடி போன பொண்ணு வேற ஒருத்தனை காதலிச்சிருக்கா. முறைப்படி அவ அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியும் இருக்கா. அவ அப்பா அம்மா தான் அவளை டார்ச்சர் பண்ணி வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. நியாயப்படி அவ அம்மா அப்பாவை தான் ஜெயில போடணும். அதை விட்டுட்டு தவிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்த இந்த பொண்ணை போய் ஜெயில போடு அப்படி இப்படின்ட்டு. டோன்ட் பி a fool. சாரிங்க. சி, நம்ம சமுதாயமே இப்படித்தான். நீங்களே பாருங்க, ஆண்களுக்கு வேற விதிமுறைகள், பெண்களுக்கு வேற விதிமுறைகள். ஆண்கள்னா உயர்ந்தவங்க, பெண்கள்னா தாழ்ந்தவங்க. ஆனா சட்டத்தை பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடே கிடையாது. எல்லாருக்குமே சட்டம் சமந்தான். என்ன மாதிரி ஒருத்தனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் கேட்டீங்கன்னா பெண்கள் தான் ஆண்களை விட மிக உயர்ந்தவங்க. அதனால தானே நம்ம ஊர்ல உங்களை தெய்வமா பாக்குறோம் இல்லைங்க? என்னாச்சு இவருக்கு? மரகர கலந்து போச்சா? ஏன் இப்படி சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? இனியா, 100% நீங்க பண்ணதான் கரெக்ட். நியாயமும் உங்க பக்கம்தான், சட்டமும் உங்க பக்கம்தான், நானும் உங்க பக்கம்தான். Well done, விக்ரம். சார் நான் பேச நினைச்சது தான் நீங்க பேசுனீங்க. I'm so proud of you. Congrats. Thank you சார். எம்மகாதக கமிஷனர் இங்க இருக்கிறத முன்னாடியே பார்த்துட்டாரு போல இருக்கு. அதனால தான் அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. சூப்பர்மா. பொண்ணுன்னா எப்படி தான் போல்டா டிசிஷன் மேக்கரா இருக்கணும். வெரி குட். இத பாருங்க, உங்க பொண்ணை போஸ்ட் பண்ணது சட்டப்படி தப்பு. லெட் ஹர் லீவ். அவ இஷ்டப்பட்ட பையனோட நிம்மதியா வாழட்டும். இனியும் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ வாழ்க்கைய அவ வாழட்டும். மீறி அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, I will take legal action on you. Be careful. Inia, you are a bold girl. Hats off. Thank you, sir. Bye, Vikram. சார், இனியா லைஃப்ல மறக்க முடியாதபடி ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கீங்க. மறக்க மாட்டேன், சத்தியமா மறக்க மாட்டேன்.